புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் இடையே வார்த்தை மோதல். விருப்பமில்லை என்றால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் பகிரங்க எச்சரிக்கை. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும். எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள். கட்சிக்கு வந்த 4 மாதத்தில் முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணி யமுனை நதிக்கரைகள் மன்மோகன் சிங் உடல் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கில் பிரதமர் மோடி, சோனியா, ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி மரியாதை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு. எஃப்ஐஆரில் மாணவியின் விவரங்களை வெளியிட்டதால் நீதிமன்றம் நடவடிக்கை. மாணவி தொடர்பான வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு. அண்ணாநகர், ஆவடி, சேலம் துணை ஆணையர்கள் விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவியின் படிப்பு முடியும் வரை அவரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. மாணவி புகார் அளித்ததற்கு பாராட்டுக்குரியது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவி புகார் தொடர்பான வழக்கை சென்னை காவல் ஆணையர் விசாரிக்க தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு குறித்து ஆளுநர் RN ரவி நேரில் ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதிகாரிகளிடம் விளக்கங்களை கேட்டறிந்தார் ஆளுநர். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்கள் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் பனிமூட்டம் 2 நாட்கள் நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 35 விழுக்காடு அதிகம். கடந்த ஆண்டை விட அதிகம் என தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டிகள். இந்திய இளம் வீரர் நிதிஷ்குமார் சதமடித்து விளாசம். நிதிஷ்குமாரின் அபார ஆட்டத்தால் சரிவிலிருந்து மீண்டது இந்திய அணி.